4 நாளைக்கு முன்னாடியே வீட்ல இருக்கிற மளிகை பொருள்லாம் தீர்ந்துடுச்சு. சரி சண்டே தான் ஃப்ரீயா இருப்போம். அன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு இந்த சண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நெனச்சு பார்த்த மாரி சண்டேயும் வந்துருச்சுங்க. சரின்ட்டு ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் குட்டிமா என்னோட கணவர் 3 பேரும் ஓமலூர் கிளம்பிட்டோம். ஓமலூர் போனோனே டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா ஒரு துணி கடைக்கு போயிட்டு ஒரு குட்டி குழந்தைக்கு 2 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். எங்க ஊர்ல ஒரு சிஸ்டருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து 2 செட் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனால் பார்க்கறதெல்லாம் நமக்கு எடுக்கணும்னு தோணும். ரொம்பவே கண்ட்ரோலாக இந்த டைம் எடுத்துமே கொஞ்சம் பில் அதிகமாகிடுச்சு. எனக்கு எப்பயுமே மளிகை கடையில் வாங்குறத விட டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்து எடுக்கிறது பிடிக்கும். ஏன்னா ஒரு சில பொருள் நம்ம வீட்டில் இருக்கும்போது இது வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் கடையில் போய் கேட்கும் போது அதை மறந்துடுவோம். இதே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா அந்த பொருளை பார்த்தோன்னே ஆமால நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துருவேன். மளிகை கடையில் போய் அப்படி நம்ம பார்த்து வாங்க முடியாது. டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே பூந்து நமக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து மளிகை கடையில் வாங்க பிடிக்குமா இல்லை டிபார்ட்மெண்ட்டில் வாங்க பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.